நைட்டு சடனா குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போலாமாங்கிற டாக் வந்துச்சு. சரி எதுக்கு தோணுன அப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அம்மா அப்பாவும் கூட வந்திருந்தாங்க. பொங்கல்லாம் வைக்கல, ஜஸ்ட் சாமி மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். செல்வி அம்மாவையும் கூப்பிட்டுருந்தேன். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால சரி நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் பயணத்தை வந்து தொடங்கினோம். சாமி கும்பிட்றதுல அல்லு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டா. பட் நான் ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கூட்டு போயிடுவோம். அதே மாதிரி டியூஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி நல்ல நாட்களில் நாங்கள் கோயிலுக்கு பெருசா போக மாட்டோம். பிகாஸ் கூட்டமா இருக்கும், சாமியும் கிளியரா பார்க்க முடியாது. ஃப்ரீயா இருக்க டேஸ் போனா ஃப்ரீயா சாமியை பார்த்துட்டு வரலாங்கிற ஒரு மைண்ட் செட் தான். எத்தனை பேர் எங்களை மாதிரின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வெட்னஸ்டே, பட் இன்னைக்கே சம கூட்டம். பிகாஸ் ஆடி மாசம் முடிய போகுது இல்லையா. நிறைய பேர் வந்து பொங்கல்லாம் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெம்பிளுக்கு லக்கிக்கு நான் காது குத்து பண்ணும்போது தான் போனேன். ட்ரஸ்ட் மீ, போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி குட் வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். முக்கியமா இங்க சுத்தி போடுறதுங்கிறது வந்து அவ்வளோ எஃபெக்டா இருக்கும். என்ன பண்றது, எங்க திரும்பினாலும் வயிற்றுச்சலே நம்மள அட்டாக் பண்றாங்களா, அதுக்காக போய் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. மேல்மலையில ஒரு அங்காளம்மன் தான் எங்க குலதெய்வம். ஸோ உங்க குலதெய்வம் யாரு, நீங்க பொங்கல் வச்சுட்டீங்களா ஆடி மாசம், கீழே கமெண்ட் பண்ணுங்க.